ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நம்ம ஆல்ரெடி சூப்பர் எல்னினோ பத்திலாம் பார்த்திருக்கோம். இப்பதான் அதோட எஃபெக்ட் நம்ம மழையா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சென்னையில வந்து தினம் தினம் சாயந்தரம் மழை பெஞ்சுட்டு இருக்கு. பகல்ல வெயில் அடிக்குது. இதே இது கொஞ்சம் கொஞ்சமா அது எல்னினோங்கிறது அந்த பசிபிக் பெருங்கடலோட தண்ணியோட டெம்பரேச்சர் கூடுறதுதான். 1 டிகிரி வர்ற வரைக்கும் அது எல்னினோன்னு சொல்லலாம். 1 டிகிரிக்கு மேல வரும்போது 1.5, 2 அதெல்லாம் வந்து சூப்பர் எல்னினோ அப்படின்னு. இப்ப காட்ஸில்லா எல்னினோ வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்ப வந்து என்ன ஆகுது, இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்குது எல்லா இடத்துலயுமே. இப்போ அஸ்ஸாம்ல, டெல்லில எல்லாம் பெஞ்சுது. அடுத்தது தமிழ்நாட்டுக்கும். தமிழ்நாடு, கேரளா. கேரளால வயநாடுல ஆல்ரெடி நிலச்சரிவு இன்னுமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வயநாடு பகுதியில. அதோட இல்லாம தமிழ்நாட்டுல வந்து கடலோர பகுதியில ராமேஸ்வரம், அப்புறம் இந்த சென்னை, ராமேஸ்வரம், திருநெல்வேலி அந்த மாரி நெறைய முக்கியமான தஞ்சாவூர் அந்த எல்லா இடத்துலயுமே இப்போ இப்போ இன்னும் ஒரு 2 வாரத்துல செப்டம்பர் 2nd வீக்ல மழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இல்லாம நவம்பர்லயும் கொஞ்சம் ரொம்ப மழை இருக்க சான்ஸ் இருக்கு. ரொம்ப தண்ணி தேங்கி நிக்கிற அளவுக்கு. ஆ வெள்ளம் வெள்ளம் பெருசா இல்லாம சின்ன அளவுல அந்த மாரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் பயங்கரமா வறட்சி ஆரம்பிச்சுரும். அந்த 27 மார்ச்ல இருந்தே ஆரம்பிச்சுரும். இப்ப ஜூன்ல தானே பயங்கரமா வெயில் இருக்கு. மே மாசம் தானே இருக்கு. அது வந்து மார்ச்ல இருந்தே ஆரம்பிச்சுரும். பயங்கரமான வறட்சியும், வெயிலும், வெப்ப அலையும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. வானியல் துறையில. அதனால நம்ம வந்து தண்ணிய எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கலாம்? தண்ணி குறைவா இருக்கிற பிளான்ட்ஸ எப்படி பண்ணலாம்? அப்புறம் தண்ணி இல்லாமலே இப்ப வேற வகை விவசாயம்லாம் வந்திருக்கு இல்லையா? தண்ணி குறைச்சு யூஸ் பண்ற மாரி. சொட்டு நீர் பாசனம். இந்த மாரி என்ன பண்ணலாம்? அந்த மாரி பண்ணணும். அப்புறம் இப்ப மழை பெய்யுது. ஓவரா மழை பெய்யும்போது, அது வேஸ்ட் ஆகாம எப்படி தேக்கி வச்சு நம்ம வந்து அந்த வறட்சி நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கமும், மக்களும் சேர்ந்து அது திட்டம் போட்டு சரி பண்ணாங்கன்னா, கொஞ்சம் அந்த வறட்சிய தாங்க முடியும். இல்லாட்டி விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஏறப்போகுது. இப்ப வந்து அனிமல்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி ஒரு இடத்துல எர்த்குவைக் வருதுன்னா, விலங்குகளுக்கு தெரியும், பறவைகளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இடம் பெயர்ந்துடணும். அதே மாதிரி தண்ணி வறட்சி வரப்போகுது பூமிக்கு அடியில அப்படிங்கும்போது, நம்ம தாவரங்களுக்கெல்லாம் அது தெரியும். இப்ப இந்த காங்கேயம் சைடுல வந்து நாவல் பழம் மரங்கள் பயங்கரமா நாவல் பழம் காய்க்குது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, தாவரங்களோட நேச்சர் என்னன்னா, தண்ணி வறட்சி வரப்போகுதுன்னா நம்ம என்னத்த பெருக்கணும். அதாவது அப்ப போய் துளிர் விட்டுக்கிட்டு புதுசா கிளை விடுறது, இலை விடுறது இதெல்லாம் நிறுத்திரும். நம்ம அடுத்தது அந்த பழம் கொண்டு வந்துட்டு அதோட விதையிலேருந்து அடுத்தடுத்து நம்ம இது பண்ண போனாலும் அந்த எத்தனை விதை இருக்கோ அதுலேருந்து பாதி கால்வாசியாவது முளைக்கும் இல்லையா? அந்த இனப்பெருக்கத்த வந்து அவங்களோட இத வச்சுக்கணும். வம்சாவளிய விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா காய்க்குமாம். அந்த மாரி ஒரு நிகழ்ச்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுலேருந்து என்ன தெரியுது, இந்த மாரி சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏன் இப்படி பண்ணுது? நேச்சருக்கு மாறா எதுக்கு இவ்ளோ காய்க்குது அந்த மரம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை இதுக்காக தான் இருக்கும். வறட்சி வரப்போகுதுங்கிறதுக்காக தான் இந்த மாரி அந்த இலையெல்லாம் புதுசா வராம காய்ச்சி கொட்டுது. பூத்து காய்ச்சி அதுலேருந்து நெறைய விதை வந்து அதோட இனத்த பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இயற்கை நமக்கு காட்டிக் குடுக்குது வறட்சி வரப்போகுதுங்கிறது. வறட்சி வரப்போது ஆல்ரெடி நம்மளுக்கு எல்னினோ அந்த யூரோப் சைட்லலாம் வெப்ப அலையால பாதிக்கப்படுது. வழக்கத்துக்கு மாறா காலநிலை மாற்றம் நடக்குதுன்னு தெரியுது. அதனால முன்கூட்டியே நம்ம எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்துகிட்டு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வச்சுக்கிட்டு முக்கியமான செடிகள், வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் செடியில இந்த தொட்டியில இந்த மாரி நம்ம செஞ்சுக்கலாம். வீட்டுக்கு தேவையானது. எல்லாமே வெளியில காசு குடுத்து தான் வாங்கணுங்கும்போது விலைவாசி பயங்கரமா ஏறதான் போகுது. அதுக்கு முன்னேற்பாடா நம்ம என்ன செஞ்சுக்கணுமோ அத செஞ்சுக்கலாம். ஆ அதுதான் அந்த எல்னினோன்னு எல்லாருமே கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. அது வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாரி மக்களுக்கு கொஞ்சம் ஒரு அலட்சியம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறோம். பார்த்தாலுமே அந்த இது அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம மக்களுக்கு கேட்டுக்கிறோம். இதெல்லாம் நடக்கதான் செய்யும். கடவுள் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. கடைசி நேரம், கலியுக இறுதி வரும்போது என்னென்ன நம்ம ஆத்மாக்கள் எப்படி இறங்கி போறாங்களோ, வலிமை இழந்து இறங்கி போறாங்களோ, அதே மாரி உலகமும் இறங்கி போகுது. பஞ்சபூதங்களும், காலநிலை எல்லாமே தன்னோட தரம் தாழ்த்து அது ஒரு பேட்டர்னா இருந்தது எல்லாமே இப்ப மாறி போச்சு. கொஞ்சம் வருஷமாவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எந்தெந்த இடத்துல திடீர்னு எர்த்குவைக் வரும்னு சொல்ல முடியல. அந்த மாரி வந்துட்டு இருக்கு. காட்டுத்தீ வேற அந்த வெப்ப அலையால காட்டுத்தீ வேற பரவிட்டு இருக்கு. அமெரிக்கா சைட்ல எல்லாம் நெறைய பரவிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம். நெருப்புனால ஒரு பக்கம், எர்த்குவைக்னால ஒரு பக்கம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பூமிய வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்ப ஃபுல்லா அழிச்சு புதுப்பிக்கணும் பூமிய. அதுதான் நடக்க போகுது. இப்ப ஒரு பில்டிங் ரொம்ப காலம் ஆயிடுச்சு, பழசாயிட்டுது, 100 வருஷம் ஆயிட்டுன்னா, அதுக்கு மேல தாங்காது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட்டு இடிஞ்சு விழ ஆரம்பிக்கும். அப்புறம் அத இடிச்சுட்டு நம்ம புதுசா கட்டுவோம்.
அப்படிதான் பண்ண முடியும். அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட பூமியும் அந்த மாரி நிலைமைக்கு வந்துட்டு, நம்ம மக்களும் மனநிலையும் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிடுச்சு. மனசும் எல்லா மக்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுயநலம், பேராசை, பற்று, அகங்காரம் இதுல தானே நாடு மக்களும் பெருந்தலைவர்களும் அதுல தானே இருக்கிறாங்க. அந்த குணங்களும் தாழ்ந்து போகும்போது இயற்கையும் அதுக்கு தகுந்த இயற்கையும் பாழடிக்கிறாங்க. பாழடிக்கிற வேற எல்லாம் நம்ம தன்னோட வைப்ரேஷனாலையும் இயற்கையும் கெடுத்துட்டாங்க எல்லாருமே. இவங்களோட சுயநலமும் அந்த கெட்ட எண்ணங்களும் அது வந்து அந்த வைப்ரேஷன் பரவும்போது இயற்கையும் அதே மாதிரிதான் கொந்தளிக்கும். அந்த மாதிரிதான் ஒரு ஸ்டெடியா ஒரு நிலைத்தன்மையே இல்லாம இயற்கை போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே கடைசியில நல்லதாதான் முடிய போகுது. இது எல்லாம் முடிஞ்சு புதிய உலகத்தை படைக்கிறதுக்காக தான் இவ்வளவு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. சூட்சுமமா சில மாற்றங்களும் நடந்துட்டு இருக்கு. கடவுள் வந்து கடைசி 100 வருஷத்துல கலியுக இறுதியில வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த பழைய உலகத்தை மறந்துடுங்க. இது பழைய உலகத்தை வந்து புதுப்பிக்கப்பட போகுது. நீங்க எல்லாமே ஆத்மாக்கள்னு உணர்ந்து நீங்க வந்து ஆத்மாவின் தந்தை நான் தான் கடவுள் சொல்றாரு சிவபெருமான். அவர் பரந்தாமத்துலதான் இருக்காரு. அங்கேருந்து இறங்கி வந்து ஒருத்தர் உடம்புல இறங்கி இந்த ஞானத்தை சொல்றாரு. அவரு வந்து சொல்றாரு, நீங்க எல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான என்னை நினைவு செய்யும் போதுதான் உங்க பாவ கர்மாலாம் அழித்து புது உலகம் படைக்கும் போது நீங்க அங்க வந்து பிறக்கலாம். அந்த நல்ல நிலைமைக்கு வரணும்னா உங்க பாவ கர்மாலாம் அழிச்சாதான் ஒரு நீங்க தான் முக்தி அடைய முடியும் அப்படிங்கிற ஜீவன் முக்தி அடைய முடியுங்கிற விஷயத்த வந்து சொல்றாரு. அந்த ஞானத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க, தன்னை உணர்ந்து கடவுளை உணர்ந்தவங்க மட்டும்தான் அந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். அவங்க மூலமா எல்லாருக்கும் இந்த செய்தி பரவணும் அப்படிங்கிறது கடவுளிட்ட கட்டளைன்னு சொல்லலாம். கடவுள் வந்துட்ட விஷயத்த நீங்க வந்து எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ராஜயோக தியான நிலையம் இங்க நீங்க பக்கத்துல இருக்கிறத போய் பாத்தீங்கன்னா முற்றிலும் இலவசமா சொல்லி தருவாங்க. சிருஷ்டியோட முதல் இடைக்கடை எல்லா ரகசியங்களும் கடவுள் சொல்லிட்டு இருக்காங்க. அத நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ராஜயோக தியானம் கத்துக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் பிரதர் சரவணகுமார் பிரதரோட டிஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருப்பாரு. லிங்க பாத்தீங்கன்னாலும் அது மூலமா அந்த 7 டே கோர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தியானம் பண்ணீங்கன்னா கஷ்டமே இல்லாம நம்ம இந்த பிறவி முடிஞ்சு அந்த வீடு பேறு நிலை அடையறதுக்கும் அடுத்தது ஜீவன் முக்தி அடையறதுக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும். இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். அதனாலதான் நாங்க இத்தனை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறது இந்த விஷயம் தான். மக்கள் வந்து எதை எப்படி இது பண்ணா சரியாகும், நம்ம கஷ்டம்லாம் சரியாச்சுதான் கோயில் கோயிலா இப்ப அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எந்த கோயில பார்த்தாலும் பயங்கர கூட்டம். முந்தைய விட பக்தி இப்ப ஜாஸ்தியா இருக்கு. பக்திங்கிறத விட பயம். அது பக்தின்னு சொல்ல முடியாது. பயம் தான் ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் பயபக்தின்னே சொல்லுவாங்க. நம்ம கஷ்டத்தெல்லாம் தீரணும், காப்பாத்துன்னு தானே கடவுளை போய் வேண்டுறாங்க எல்லாரும். இந்த பரிகார கோயில் அங்க போங்க, இங்க போங்கன்னு ஜோசியரும் எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. அதனாலே வேற கூட்டம் அலமோதுது ஒரு ஒரு கோயில்லயும். எப்படி எந்த தெய்வத்தை கும்பிட்டா நம்ம கஷ்டம் தீரும்ன்ற மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, நீ இருந்த இடத்துல இருந்து என்ன நினைவு செஞ்சா போதும். நான் உங்களோட அப்பா. நீங்க ஆத்மான்னு உணர்ந்து நானும் உங்களோட பரம ஆத்மாவா தான் இருக்கேன். ஆத்மாவாவே தான் நான் இருக்கேன். எந்த உருவமும் எடுக்கல. எந்த தாயும் வயிற்றையும் படுக்கல. நீங்க இப்ப பார்க்கிற கோயில்ல இருக்கிற சிலைகள் அத்தனை பேரும் வாழ்ந்தவங்க. தெய்வீக குணமுள்ள தேவதைகள் தான். அவங்கள உருவாக்குனதும் கடவுள் தான். கடவுளுங்கிறது ஒருத்தர் தான். அதனால என்னை நினைவு செய்யன்னு சொல்றாரு. இதுதான் அந்த ஞானத்தோட சாரம் என்னன்னா, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான என்னை நினைவு செய் அப்படின்னு கடவுள் சொல்றார். இந்த விஷயம் கடைசி நேரத்துல புரிஞ்சுக்கிட்ட கூட நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சா கூட அந்த விடுதலை ஆகலாம். நம்ம கஷ்ட நேரத்துல அந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.